பாத்தீங்கல்லங்க, வாவ் அப்படி இருக்கா? ஓ அப்படி இருக்கா? ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். என்ன இருக்கு? ரெண்டாவது ரகமா? இது வரைக்கும், இது நாள் வரைக்கும் வாவ் ஃபீல் கொடுக்கலன்னு சொன்னா, இதே மாதிரி உங்க லைஃப் ஃபுல்லா போனா, நம்மளுடைய 95வது வயசுல நம்ம சோஃபால படுத்திருக்கும் போதும் அப்ப நம்ம என்ன யோசிக்க போறோம்? வாவ்ங்கிற மாதிரி யோசிக்க போறோமா? அப்பவும் ஓன்னு யோசிக்க போறோமா? அப்போ இப்போ வாவ்ங்கிற ஃபீல் வரலன்னா அதையே கண்டினியூ பண்ணி லைஃப் ஃபுல்லா போனா ரெண்டாவது லைஃப் வாவ் ஃபீல் வராதுல்ல, வராதுல்ல. அதுல தெளிவா இருக்கீங்கல்ல? அப்ப சேஞ்ச் பண்ணணும்ல ஏதோ ஒரு விஷயம். அதான் கிரேக்கத்துல ஒரு அறிஞர் இப்படி சொன்னாரு, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு வயசு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இப்போ இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாவ் சூப்பர் லைஃப் அப்படின்னு சொன்ன மாதிரியான நினைவுகள் எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கேன், திருப்தியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்கிற மாதிரி எவ்வளவு இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அப்படியே பாருங்க. என்னம்மா அனுபவிச்சிருக்கேன், என்னம்மா வாழ்ந்திருக்கேன், எப்படி எப்படிலாம் சுற்றி இருக்கேன், எவ்வளவு சந்தோஷமான தருணம் லைஃப்ல எவ்வளோ வந்திருக்கு, என்ன லைஃப்ல சான்ஸே இல்லை. அதை மாதிரியான நினைவுகளா அப்படியே பார்த்துட்டே வாங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. அந்த மாதிரி நினைவுகள் எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க. அப்படியே மென்மையா கண்களை ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்கல, கரெக்டா? சரி, பொறுமையாக கூட நீங்கள் வீட்டில் போய் இந்த எக்ஸசைஸ் திரும்ப கூட பண்ணலாம். இப்போ உங்கள் லைஃப் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கல்ல, எப்படி இருக்கு? வா அப்படி இருக்கா? ஓ அப்படி இருக்கா? பாத்தீங்கல்லங்க, வாவ் அப்படி இருக்கா? ஓ அப்படி இருக்கா? ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். என்ன இருக்கு? ரெண்டாவது ரகமா? ரெண்டாவது ரகமா? இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு போறோம். இப்ப எடுத்துட்டு போறோம் என்னன்னா, இப்போ உங்க லைஃப் ஒரு 3 மணி நேரம் சினிமால உங்க படம். இப்ப நிறைய பேருக்கு இப்பதான் எழுத்து போட்டிருக்கு, நிறைய பேருக்கு படம் போட்டு 20 நிமிஷம், நிறைய பேருக்கு படம் போட்டு அரை மணி நேரம், 1 மணி நேரம், சில பேருக்கு இப்பதான் இன்டர்வல் வந்திருக்கு, சில பேருக்கு இன்டர்வல் முடிஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, சில பேருக்கு கிளைமேக்ஸ் இன்னொரு 20 நிமிஷம். இவ்வளவும் உங்க உட்கார்ந்துருக்கும். கரெக்டா? 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 இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த படம் உங்க வாழ்க்கை படம். இன்டர்வல் முடிஞ்சாலும் சரி, முடிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸ் நெருங்கினாலும் சரி, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த மெமரிஸ் தான் உங்க வாழ்க்கையினுடைய படம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? வாவ் ஃபீல் கொடுக்குதா? கொடுக்கல இல்ல? இப்போ இந்த இடத்துல எப்படி இது வரைக்கும், இது நாள் வரைக்கும் வாவ் ஃபீல் கொடுக்கலன்னு சொன்னா, இதே மாதிரி உங்க லைஃப் ஃபுல்லா போனா, நம்மளுடைய 95வது வயசுல நம்ம சோஃபால படுத்திருக்கும் போதும் அப்ப நம்ம என்ன யோசிக்க போறோம்? வாவ்ங்கிற மாதிரி யோசிக்க போறோமா? அப்பவும் ஓன்னு யோசிக்க போறோமா? அப்போ உங்க லைஃப்ல நீங்களே யோசிக்கிறீங்க. நீங்க நான் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்றீங்க. அன்னைக்கு நான் சொல்லாமலே நீங்களே யோசிக்கீங்க, எப்படி வாழ்ந்தேன் அப்படி பார்க்கும்போது வாவ் அப்படிங்கிற ஃபீல் வரணுமா? ஓங்கிற ஃபீல் வரணுமா? வாவ்ங்கிற ஃபீல் வரணும்னா இப்ப இது நாள் வரைக்கும் செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தா, இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில கொண்டு போனீங்களோ, என்ன வேலை செஞ்சீங்களோ, என்ன தொழில் செஞ்சீங்களோ, எப்படி இருந்தீங்களோ, அதே பாதையிலே இன்னும் போனா
இது வரைக்கும் பண்ணினத மாதிரியே இருந்தா இப்போ வாவ்ங்கிற ஃபீல் வரலன்னா அதையே கண்டினியூ பண்ணி லைஃப் ஃபுல்லா போனா எண்டாவது லைஃப்பும் வாவ் ஃபீல் வராதுல்ல. அதுல தெளிவா இருக்கீங்கல்ல. அப்ப சேஞ்ச் பண்ணணும்ல ஏதோ ஒரு விஷயம். அதான் கிரேக்கத்துல ஒரு அறிஞர் இப்படி சொன்னாரு, நீங்கள் முன்னர் செய்ததையே தொடர்ந்து செய்வீர்களானால் நீங்கள் முன்னர் பெற்றதையே தொடர்ந்து பெறுவீர்கள். நீங்க சேஞ்ச் பண்ணலன்னா சேஞ்சஸ் வராது. அப்போ சேஞ்சஸ் எங்கே இருந்து வரணும்? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சேஞ்சஸ் வரணும், என்னுடைய புரிதல்ல சேஞ்சஸ் வரணும், என்னுடைய உழைப்புல சேஞ்சஸ் வரணும், நான் செய்யக்கூடிய நடவடிக்கையில சேஞ்சஸ் வரணும். சேஞ்சஸ் அங்கே இருந்து வந்தால் லைஃப்ல சேஞ்சஸ் ஆகும். உங்கள் அன்பிற்கினிய டிவிஎஸ் பவுல்ராஜ்.